பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஓசியா 11வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போலிருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்பதாக. அன்பின் கயிறுகள், கார்ட்ஸ் ஆஃப் லவ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் உங்கள் மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் ஒழியாது. நீங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் அவர் தன்னுடைய அன்பின் கயிற்றினால் தம்மண்டை உங்களை கிட்டி இழுக்கிறவர். இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று ஆண்டவர் ஓசியா 11:1 கூறினார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் அழைத்து கொண்டு வந்தார். அது அவர்கள் மேல் கர்த்தர் கொண்ட நேசத்தின் வெளிப்பாடாகும். எகிப்தை போன்ற பாவ வாழ்க்கைக்குள் தான் நாமும் காணப்பட்டோம். ஆண்டவருடைய அன்பு நம்மை கண்டுபிடித்தது. உளையான பாவ சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் பாவங்களற நம்மை கழுவி தூய்மைப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். ஆம், அவருடைய அன்பிற்கு இணையானது ஒன்றுமில்லை. நான் எப்பிராயீமை கைபிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள் என்றும் தங்களை குணமாக்குகிறவரை அறியாமல் போனார்கள் என்றும் ஆண்டவர் வேதனைப்பட்டார். ஆண்டவர் அவர்கள் மேலிருந்த நுகத்தடியை முறித்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து பாதுகாத்து பராமரித்த பின்பும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றார்கள். அவர்கள் பெற்ற எல்லா நன்மைகளும் தங்களுடைய கைபலனால் வந்தது என்றும் திறமை என்றும் கருதினார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை அனுதினம் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் தான் அந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்பதை உணராமலே நாமும் காணப்படுகிறோம். அவைகள் வேறு வழிகளில் வந்தது என்றும் நினைத்து ஆண்டவரை விட்டு விலகி செல்லுகிற வேளைகளும் உண்டு. இனி நாம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்படலாகாது. கயிறு என்பது ஒரு இணைப்பையும் உறவையும் குறிக்கிறது. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று பிரசங்கி 4:12 கூறுகிறது. புதுமண தம்பதிகள் இயேசுவோடு இணைந்து 3 பேராய் குடும்ப வாழ்க்கையை தொடங்கும் போது அந்த குடும்ப உறவு கடைசி வரைக்கும் நிலைக்கும். அதுபோல ஒவ்வொருவரையும் கர்த்தர் தன்னுடைய அன்பினால் தன்னோடு இணைக்கும்படிக்கு விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரை உங்கள் ஆத்தும நேசராக கொள்ளுங்கள். அவருடைய அன்பிலே உங்களை இழந்து இளைப்பாருங்கள். அவருடைய அன்பு ஒன்றே நிரந்தரமானது. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரோடு காணப்படுகிற உங்கள் அன்பு பெருகட்டும். அவர் மேல் வைத்திருக்கிற உங்கள் நேசத்தை வேதத்தை தியானிப்பதிலும் ஜெபிப்பதிலும் அவருடைய சமூகத்தை தேடுவதிலும் வெளிப்படுத்துங்கள். அப்போது கர்த்தர் உங்கள் பட்சமாய் சாய்ந்து எல்லாவித நன்மைகளையும் உங்களுக்கு மென்மேலும் தந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய அன்பினால் எங்களை தேடி கண்டுபிடித்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். நாங்களும் உம்முடைய அன்பின் அகலத்தையும் ஆழத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் உணர்ந்து உம்முடைய அன்பிற்கு தகுதியான பாத்திரங்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் அதிகமாய் உம்மை தேடுவதற்கும் உம்முடைய வேதத்தை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் தங்களை அர்ப்பணிக்கிற இந்த வேளையில் கர்த்தர் தாமே எல்லா நன்மைகளையும் பரத்திலிருந்து இவர்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவீராக. புதிய மாதத்தில் புதிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவர் மேலும் பொழிந்தருளும். ஆசீர்வாத மழை பெய்யும் என்று வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் தாமே உன்னதத்திற்குரிய பூமிக்குரிய சரீரத்திற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.